எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நாளாக என்னோடய சேனல் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வர்ற சப்போர்ட்டுக்கு வந்து மிக்க நன்றி. அதே மாதிரி என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் என்னோடய ரீடிங் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்து டாபிக் என்ன அப்படின்னா, இந்த டாபிக் நிறைய தடவை ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய க்ரஷ் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் டாபிக். ஸோ மெயினாக இங்கே வந்து ஃபீலிங் வைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிச்சுவேஷன், அதாவது வந்து டீப் டவுனாக போகிறது கிடையாது, சிச்சுவேஷன் கிடையாது, இங்கே வந்து ஒரு நெக்ஸ்ட் ஆக்ஷன் அந்த மாதிரி இங்கே கிடையாது. ஒன்லி நம்ம வந்து ஒரு ஃபீலிங் வைஸ் உங்களை பார்க்கும்போது, உங்களை நினைக்கும் போது என்ன ஃபீல் பண்ணுறாங்க, உங்களுடைய க்ரஷ், உங்களுடைய பர்சன் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ 3 பாயல் வச்சுருக்கேன். பாயல் 1 இந்த ஃப்ளவர், பாயல் 2 வந்து ஸ்டார், பாயல் 3 வந்து இந்த ஃப்ளவர். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாயல் 1, பாயல் 2 அண்ட் பாயல் 3. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 3 பாயலில் எது வந்து டியூட்டிவாக தோணுதோ அதுதான் உங்கள்கிட்ட பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஸோ கார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வச்சுட்டேன், உங்களுக்கு எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாயல் 1 போயிடலாம். பாயல் 1 இந்த ஃப்ளவர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங், உங்களுடைய கார்ட்ஸ். மேஜிஷியன், 9 of cups, source, morality, community, financial constraints, journey. ஓகே, உங்களுடைய கார்ட்ஸ் பாயல் 1. உங்களுடைய கார்ட்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களை பற்றி உங்களுடைய பர்சன் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். கோல் ஓரியன்ட் பர்சன், அதே மாதிரி வந்து அழகும் அறிவும் நிறைஞ்சவங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு துருத்துருன்னு ஒரு ஃப்ரெஷ் லுக், ஒரு ஹாப்பி மூடு அந்த மாதிரி இருக்கிற பர்சனாக இருக்கலாம். ஒரு ஜாலியாக, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிறவங்களாம் நீங்கள் இருக்கலாம். ஓகே, ஸோ மேபி நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் கான்சியஸாக, இல்லை ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்களா, ஒரு ஹெல்த், ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறவங்களா, காஸ்டியூம்ஸ், ட்ரெஸ்ஸிங்ஸ், ஸோ ஒரு பாடி ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கேர் பண்ணிகிட்ருக்கோங்களா அந்த மாதிரிலாம் தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதர் திங்க் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ஒர்க் ஃபீல்டு, உங்களுடைய பேஷன் மேலே வந்து அதிக பற்று கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி நீங்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸில் வந்து இருக்கலாம். ஸோ மியூசிக், டான்ஸ், மீடியா, யூடியூபர், சிலருக்கு வந்து பொட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரி படிச்சிருக்கலாம். ஸோ ஒரு க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டி தெரியுது. ஸோ எனி பிஸ்னஸ், அதே மாதிரி வந்து ஒரு மக்கள் தொடர்புடைய அந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டில், அந்த பேஷனில் நீங்கள் பண்ணுற ஒரு நியூ ஐடியாஸாக இருக்கட்டும், இந்த க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், வந்து ஒரு எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு விருப்பத்தோடு பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் எவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டாக, க்ளவராக இருக்கீங்க அப்படின்றதும் அவங்க பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு கரண்ட் அப்டேட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை 4 விஷயம் நீங்கள் தெரிஞ்சு இருக்கலாம். ஸோ 4 பேர்கிட்ட வந்து ஒரு ஜோவியலாக பழகுறீங்க. அதே மாதிரி வந்து ஒரு கரண்ட் அப்டேட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி வந்து ஒரு நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாடர்ன் லுக் அந்த மாதிரி இருக்காங்க, லைக் ட்ரெஸ்ஸிங்ஸ் அந்த மாதிரி இல்லை வந்து அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ பட் இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பாரம்பரியம், உங்களுடைய கலாச்சாரம் இது ரொம்ப மதிக்கிறீங்க, அது சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி பார்க்கும்போது ஒரு டீசன்ட் டிசிப்ளின் ஃபேமிலி சேர்ந்தவங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து உங்களை வந்து நல்லபடியாக வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய பர்சனாலிட்டி, கேரக்டர்ஸ் வச்சு அவங்க பார்க்குற ஒரு விஷயங்கள். ஸோ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போதைக்கு அவங்களுடைய ட்ரீம் சொல்லலாம், அவங்களுடைய லைஃப் ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம், டிசைர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ட்ரூவாக ஆகும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், அதுதான் இந்த கார்ட்ஸில் வந்து காமிக்குது. அதே சமயம் அவங்களுடைய சிச்சுவேஷன் வந்து பார்க்கும்போது, தட் மீன்ஸ் வந்து இவங்களுக்கு எவ்வளோ ஒரு
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் ஒரு ஈஸியாக கூட அது இருக்கலாம். மீடியம் ஈஸி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அது நேச்சராகவே உங்களுக்கு வந்து அது கிஃப்ட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பீப்புள் சரௌண்டாக இருக்கட்டும், இல்லைனா உங்களை வந்து பார்த்துக்கிற ஒரு கேரிங்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு அம்மா அப்பா மூலியமா, இல்லை சிப்ளிங்ஸ் மூலியமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, இல்லை வந்து ஜனங்க மூலியமாக உங்களுக்கு வந்து ஈஸியாக அது வந்து கிடச்சிட்டு இருக்கலாம். ஓகே. பட் ஆனால் அவங்கள வந்து பார்க்கும்போது அந்த மாதிரியெல்லாம் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்க வந்து இப்போ தான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அந்த லெவல் வந்து ரீச் ஆகணும். அவங்க ஒர்க்கில் வந்து இப்போ தான் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இனிமே தான் க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு அந்த சப்போர்ட் அப்படின்றது அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து அவங்க மனசில் இருக்கிறது நிறைய வச்சுருக்காங்க. பட் ஆனால் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறாங்க. அவங்கள மனசில் இருக்க அந்த ஃபீல் தான் இங்கே வந்து தெரியுது. ஸோ ஓவராலாக அவங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும், உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லைஃப் பார்ட்னராக இவங்களுக்கு வந்து அமையும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு இவங்களுக்குரிய ஒரு லைஃப் அப்படின்றது ஒரு பாண்டிங் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த கனெக்டிவிட்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் அப்படின்றது இருக்குது. ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் இது தான். ஸோ உங்களுடைய பர்சன் நினைக்கிற உங்களோட ஃபீல் பண்ணுற விஷயங்கள் இது தான். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. பைல் டூ இந்த ஸ்டார் அது சூஸ் பண்ணவங்களே ரீடிங் போயிடலாம். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எம்ப்ரஸ், ஹெரஃபண்ட், ஷேரிங், கிரியேட்டர், திங்கிங் மேன், ஏஞ்சல் ஆஃப் லவ் அண்ட் ஃபைனலாக டெம்பிள் பாத். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பைல் 2. உங்களுடைய கார்ட்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுடைய பர்சன் உங்களை பற்றி நினைக்கிற விஷயங்கள், ஃபீல் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்குங்க. ஸோ உங்களை பற்றி நினைக்கும் போது ஒரு பெரிய ரெஸ்பெக்ட், லவ், உங்களுடைய அதாவது நீங்கள் பண்ணுற விஷயம், உங்களுடைய ஒர்க் ஃபீல்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் தெரியுது. உங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதாவது நீங்கள் வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கலாம், படிப்பில் ஒரு நல்லா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் எனக்கு வருது. ஸோ 2 பேருக்குமே ஒரு ஹோப் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்ற நம்பிக்கை 2 பேருக்குமே இருக்குது. ஸோ இவங்க ஃபீல் பண்ணுற விஷயம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங், பேலன்ஸ், ஒரு லவ் அண்ட் கேர் அப்படின்றது இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் ஆகுது. ஸோ மேபி நீங்கள் உங்களுடைய பேக்ரவுண்ட், உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குதுங்க. ஸோ இவங்களும் இருக்கலாம், சான்சஸ் இருக்குது ஈக்குவலாக எனக்கு தெரியுறீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு படிப்பு, ஒரு வேலை அப்படின்றது இவங்களுக்கும் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி சில பேர் வந்து இவங்க மனசில் நினைக்கிற விஷயம் உங்கள்கிட்ட வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த பர்சன். ஸோ இவங்கள பார்க்கும்போது உங்களுக்கும் என்ன தோணுது அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் அண்ட் லவ் அப்படின்றது உங்களுக்கும் இருக்குது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விருப்பம் 2 பேருக்குமே இருக்குது. ஸோ இந்த பைல் உங்களுடைய 2 பேர் எனர்ஜியும் தெரியுதுங்க லைஃப்பில். அதாவது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு மெயின் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்டிவிட்டியும், அதே மாதிரி வந்து ஒரு டிவைன் யுனைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நீங்கள் 2 பேருமே இது ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த லைஃப் டைமில் வந்து ஒரு சேரணும் அப்படின்ற மாதிரி இங்கே மீனிங் வருது. ஸோ அதே சமயம் உங்களை பற்றி இன்னொரு விஷயம் மெயினாக நினைக்கிற விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லாஜிக்கலான பர்சன், அதே மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் திங்க் பண்ணுற பர்சன். ஸோ சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்க் பண்ணுற பர்சன் கிடையாது. ஸோ டீப் அனலைசிங் பண்ணுவீங்க, அதுக்குரிய ஒரு ரிசல்ட் அப்படின்றது வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி அதுக்குரிய ஒரு மூமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ மேபி நீங்கள் இல்லைன்னா அந்த பர்சன் வந்து அதர் ஸ்டேட், அதர் லாங்குவேஜ், சிலருக்கு வந்து எனக்கு மெயினாக தோன்ற இது என்ன அப்படின்னா மலையாளி, ஹிந்தி அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலர் அதர் ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஓவரால் இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஒரு 100% பாசிபிலிட்டிஸ்
கண்டிப்பாக இருக்குது. ஸோ சிலருக்கு வந்து இப்போ தான் இவங்கள வந்து மீட் பண்ணியிருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு மீடியம் ஸ்டேஜ் இந்த கனெக்டிவிட்டி இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே, ஸோ இவங்களுடைய கார்ட்ஸ் எப்படி இருக்குது, இவங்க நினைக்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா, ஒரு டைரக்ட் ஒரு அப்ரோச், அதே மாதிரி ஒரு ஜென்யூனாக எனக்கு தெரியுது. ஸோ இவங்க நினைக்கிற விஷயம் உங்களை வந்து ஒரு ஒபே பண்ணுறாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. உங்களுடைய ஒரு ஒரு லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் படித்த இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் பண்ணுற ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒர்க்கில் இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஒரு பேரண்ட்ஸ், உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே இவங்க மதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு பாசிட்டிவான வைப் தான் தெரியுது. அதே மாதிரி ஈக்குவலாக நீங்களும் அவங்கக்கிட்ட அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஓவரால் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இது வந்து சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம். இது வந்து இந்த பாண்டிங் வந்து ஒரு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி, சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம். பட் கண்டிப்பாக இங்கே வந்து ஓவராலாக எனக்கு எனர்ஜி என்ன தோணுது அப்படின்னா, இங்கே லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஏஞ்சல் ஆஃப் லவ், நீங்கள் என்ன தான் அதை யோசித்தாலும், நீங்கள் இல்லைனா அந்த பர்சன் வந்து யோசித்தாலும், இங்கே வந்து ஒரு டெம்பிள் முடிகிறது எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு இந்த ஒரு லைஃப் டைமில் வந்து நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் இதில் வந்து எவ்வளோ ஹோப் வச்சுருக்கீங்க, எவ்வளோ வந்து இதில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க பொறுத்து இது வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ தேர்ட் பைல் போயிடலாம். பைல் 3. ஸோ பைல் 3 இந்த ஃப்ளவர் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எடுத்துடலாங்க. உங்களுடைய கார்ட்ஸ் லவர்ஸ், டெத், நோ திங்க்னஸ், எக்ஸாக்ஷன், மெச்சூரிட்டி, man holding a heart, the garden and the gate, and finally angel of strength. ஓகே, பைல் 3 உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எனர்ஜி தான் எனக்கு தோணுது. சிலருக்கு வந்து இதுக்கு எனக்கு பாஸ்ட் எனர்ஜி, பாஸ்ட் பர்சனுடைய வைப் தான் எனக்கு தெரியுதுங்க. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது மெயினாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா மெயினாக எனக்கு வந்து பாஸ்ட் எனர்ஜி தான் தெரியுது. ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கலாம். சிலருக்கு லிட்டில் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த மெமரிஸ் வந்து அவங்களுக்கு இப்போவும் இருக்குங்க. ஸோ நீங்கள் எப்படி அவங்கள வந்து லவ் பண்ணீங்க, எவ்வளோ வந்து ஹோப் வச்சுருந்தீங்க, நம்பினீங்க, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரீவைண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம், ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரண்ட்டாக இப்போ செப்பரேஷன் அப்படின்றது இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து பார்த்துட்ருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நியூ பிகினிங் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ எனிதிங், அது வந்து உங்களோட பேஷன் இருக்கலாம், உங்களோட ஒர்க்கில் இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி லைஃப் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ சம்திங் நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த பர்சன் வந்து உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனர்ஜி தான் தெரியுது. ஸோ முன்னாடி உங்ககிட்ட ஒரு பிளேயர் மாதிரி எனக்கு அந்த வைப் வருது தான், ஒரு இம்மெச்சூரிட்டி பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி வைஸ் அப்படின்றது கொடுத்துருக்க மாட்டாங்க, வெயிட் பண்ண வச்சுருப்பாங்க. மேபி இந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கலாம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் உங்களுடைய எல்லாம் வந்து உதாசீனப்படுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிடைக்கல, அந்த அன்பு உங்களுக்கு வந்து கிடைக்கல. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, வெயிட் பண்ணி அதாவது வந்து உங்களுடைய மனசில் என்ன தோணியிருக்கும் அப்படின்னா, பலம் இல்லாத காதல், ட்ரஸ்ட் இல்லாத ஒரு லவ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். அதனால் இனிமேல் கண்டினியூ பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய கோல், ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய பேஷன் நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கலாம். ஸோ இப்போ இவங்களுடைய ஒரு எனர்ஜி, இவங்களுடைய ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்கக்கிட்ட இவங்க நினைக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் முன்னாடி பண்ண ஒரு லவ் இல்லையே. ஸோ இவங்கள்ட்ட எவ்வளோ மேடாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு என்ன தோணுது. ஸோ இப்போ வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, மனசை மாற்றிட்டாங்க அப்படின்ற, நீங்கள் வந்து மனசை மாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. மாற்றிட்டு உங்களோட ஒர்க் போயிட்டுருக்கீங்க.
அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுடைய பர்சனல் லைஃப் மேபி உங்களுக்கு வந்து ஒரு பிடிச்சவங்களோட ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி வைஸ் இருக்கலாம். ஸோ ஒரு சந்தோஷமாக நீங்கள் இருக்கீங்க, ஒரு அதை மறந்துட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பொறாமை கூட வருது. ஒரு பொறாமையாக கூட உங்களுக்கு அந்த ஜெலஸ் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா வந்து இவங்களை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்க, அவாய்ட் பண்ணுறீங்க. இவங்க என்ன பண்ணாங்களோ அது நீங்கள் இப்போ ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இவங்க வந்து உங்களோட பேசணும்னு நினச்சாலும் அந்த ஈகோ வந்து இவங்களுக்கு வந்து அந்த அப்ரோச் பண்ணுறதுக்கு வந்து தடுக்குது. ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இவங்களோட ஈகோ வந்து சுக்குநூறாக உடைச்சிருக்கீங்க நீங்கள். இவங்களுடைய ஒரு கேரக்டரே இதுதாங்க. இவங்க வந்து மற்றவங்களுடைய ஒரு எமோஷ்னல் ஃபீல்டில் வந்து விளையாடுறது. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து அந்த கர்மா எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்க அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுடைய லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ பட் ஆனால் இவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து நியூ பிகினிங், உங்களோட ஒரு செகண்ட் சான்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து தப்பாக உணர்ந்தாங்களோ அப்படின்றது இல்லை. அதை தாண்டி என்ன அப்படின்னா ஒரு ரீயூனியன் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே சமயம் அவங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியும். என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க அதாவது இந்த பர்சன் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கு டவுட்டு தான். ஸோ ஓவராலாக அவங்களோட ஃபீல் பார்க்கும்போது ஸோ அந்த லவ் அண்ட் கேர் இவங்க மிஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இதுதான் உங்களுடைய ரீடிங். ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஃப்ளவர் சூஸ் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் இந்த வளர்ச்சியில் இருக்கீங்க. அவங்க வந்து எப்படி உங்களை வந்து பார்த்துட்ருக்காங்க, எவ்வளோ பெரிய உயரத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்க, எவ்வளோ மனசாக நீங்கள் மாற்றிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து எப்படி நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது ஓவரால் எனர்ஜி. ஏன்னா நிறைய கஷ்டம் நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த பர்சனால். நிறைய உங்களுடைய லவ் வந்து ஒரு ஜென்யூனாக இறந்துருக்கு. பட் ஆனால் அந்த பர்சன் வந்து புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ அதனால் இப்போ வந்து திங்க் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த 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 சுச்சுவேஷனில் வந்து போகிறதுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனால் இந்த பர்சன் இப்போ வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் இவங்களோட தப்பை வந்து இவங்க உணர்ந்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இல்லை. ஓகே. பட் ஆனால் இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்து இப்போ வந்து அதை ரியலைஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ ஓவரால் இங்கே பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பலம் இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த கொடுத்த அந்த ஸ்ட்ரென்த் வந்து இந்த பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஓகே. ஸோ ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.